என் வாழ்க்கையில நான் பிரயோஜனமானது ஒண்ணுமே செய்யலையே, என்னை வச்சு தேவன் எப்படி ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுவார்னு சொல்லி ஒரு குழப்பத்தோடு இருக்கலாம். இந்த உலகத்திற்கு நான் பைத்தியத்தை போல இருக்கிறேன்ப்பா, இந்த உலகத்திற்கு நான் வேண்டாத ஒரு பொருளா இருக்கிறேன்ப்பா, என்னை வச்சு நீங்க ஏதாச்சும் செய்வீங்களா அப்படின்னு கேட்டுக்கொண்டு இருக்கலாம். என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை ஆன்லைன்ல நீங்க பார்க்கிற பிலீவரா இருக்கலாம், என்னுடைய குடும்பமா இருக்கலாம். தேவனை கொண்ட பார்த்து தான் சொல்லுகிறார், அநேகரால் புறக்கணிக்கப்பட்டுதான் ஒருத்தருடைய வாழ்க்கையே தேவன் உயர்த்துவார். தேவன் சொல்லுகிறார், தள்ளப்பட்ட கல்லுதான் தலைக்கு மூளை கல்லாய் நின்று கொண்டிருக்குதா. இன்றைக்கு தேவனை பார்த்து சொல்லுகிறார், புறக்கணிக்கப்பட்ட நபராய் நீ குடும்பத்துக்கு முன்னாடி நிற்கலாம். ஆனா தேவன் சொல்லுகிறார், உன்னை கொண்டு உன் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார், உன்னை கொண்டு உன் குடும்பத்தை தேவன் பலப்படுத்த போகிறார். ஹோலி ஸ்பிரிட், பொய் உரையாத தேவன். நம்ம வாழ்க்கையில தேவன் ஒரு நாளும் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. தேவன் உங்க வாழ்க்கையில நியமித்த திட்டத்தை நோக்கத்தை உருவாக்காமல் ஒரு நாளும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாம்சமான ஜீவனுக்கு அழிவு என்பதே கிடையாதுங்க. அவருடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றாத வரைக்கும் உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற ஜீவன் அவர் திட்டத்தை நிறைவேற்ற வரைக்கும் தேவன் ஜீவனோடும் சுகத்தோடும் பத்திரமாய் வழிநடத்த பெரியவராய் இருக்கிறார். நோக்கத்துக்கு முன்னாடி நான் மரிச்சு போயிடுவேன் நீ நினைச்சா லாசர் போல ஆண்டவர் பார்த்து சொல்லுவார், நீ உள்ள இருக்கிறவன் கிடையாது, கம் அவுட், நீ வெளியில வா. நோக்கத்தையும் திட்டத்தையும் உருவாக்க பிறந்தவனாய் நீ இருக்கிறார். இன்னைக்கு நீ மரித்து போன சடலம் போல நீ உள்ள இருக்கலாம், ஆனால் என் நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றாமல் உனக்கு மரணம் என்பது கிடையாது. அவருடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்காகவே உன் பெயர் சொல்லி அழைத்தவர்